பெரிதினும் பெரிதிற்கு இதுதான் தருணம். டிஜி ப்ரீபெய்ட் எக்ஸல் 28க்கு இதுதான் நேரம். ஆம், உண்மை. டிஜி ப்ரீபெய்ட் எக்ஸல் 28 உங்கள் ப்ரீபெய்டை நிரப்புங்கள். பெரிய மதிப்பை அனுபவிங்கள். 250 நிமிடங்கள், 250 SMS, 500 MB மற்றும் அளவில்லா அதிவேக சோஷியல் மெசேஜிங் பெறுங்கள். சந்தாதாரராக இன்று *116# எங்களுக்கு அழையுங்கள். Shut up your mouth. Once at the bomber. எப்படிங்க இருக்கு? யாரையாவது மாட்டி விடணுமா? வாங்க raga.thr.fm என்கிற அகப்பக்கத்திற்கு அங்க வந்து டீடைல்ஸ் போட்டுட்டீங்கன்னா டார்லிங் டம்பக்கு நாங்க பிடிச்சிருவோம். அண்ணன் இப்பதான் ஒரு லோரி வாங்கினாங்க. சோ அந்த சேல்ஸ்மேன் மாதிரி நான் நடிச்சு பேமெண்ட்ல ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு, நீங்க லோரியை திரும்ப கொடுத்துருங்க 2 நாளைக்கு, அப்புறம் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு அப்புறம் எடுத்துக்கங்க திரும்ப. சூடாயிட்டாரு அண்ணன். ஓ, யார் அவரு? கேளுங்க. லோ Yes. பிரேம். Yeah. மிஸ்டர் பிரேம், நான் வாரன் பேசுறேன். வரேன். லோரி சொல்லுங்க. என்னமா காசு வரல? இல்லையா, எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. பாஸ், நீங்க எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? இல்லையா, எல்லாம் சில இது வந்து கேஷா கொடுத்தோம், சில இது வந்துட்டு செக் வைப்ல போட்டாங்க. செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு. இருக்கவே இருக்காது, ஒரு காலமும் இருக்காது. என்ன பாஸ் பேசுறீங்க? இல்ல, நீங்க அன்னைக்கு நான் லோரி விளையாக்கும் போது கூட நீங்க எதுவுமே சொல்லி எங்கிட்ட. லோரி அன்னைக்கு என்ன பண்ணீங்க கையில? பாஸ் ஓகே, உங்க அக்கவுண்ட் செக் பண்ணிட்டீங்களா? இப்ப கிளியர் ஆயிடுச்சு. நானு அது நாங்க கவனிக்கலையா? எப்படி பாஸ், நீங்க வந்து நான் ஓகே ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பூந்துச்சு. எவ்வளவு போட்டீங்க ஃபர்ஸ்ட் பேமெண்ட்? ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்துட்டு 15K கொடுத்தோம். ஆமா, அது ஓகே. அப்புறம் ரெஸ்ட் எல்லாமே வைஃப் தான் கேஷ் எல்லாம் போட்டாங்க, கேஷ் பேமெண்ட் போட்டாங்க. அது மஸ்ட் ஆகல இல்ல. அப்போ அவங்களுக்கு கால் பண்ண என்ன சொன்னாங்கன்னா, அவங்க போட்டாங்க தான் சொன்னாங்க, அவங்க காசு போட்டாங்க. கண்டிப்பா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா எங்களுக்கு ஒரு ப்ரோ பேமெண்ட் வந்து சக்சஸ். நாங்க வந்து சக்சஸ். ஏன் இதுல காட்டல பாஸ்? இருக்கவே இருக்காது. அப்ப நீங்க கேஷ் உங்களோட அக்கவுண்ட்ல வந்து கேஷும் போட்டோம் சமயத்துல. ஆமா பாஸ், 15 வந்து அது தெரியுது பாஸ். ஓகே, பேமெண்ட் வந்து இன்னும் செட்டில் ஆகல பாஸ். நான் வந்து லோரி திரும்ப எடுத்துக்கிறேன். இருக்கா. சாவி யார்கிட்ட இருக்கு? லோரிக்கெல்லாம் வந்துடாதீங்க. நீங்க என்ன எப்படி பண்றீங்க? நீங்க தெரிஞ்சவங்க சொல்லி தானே லோரியை கொடுத்தாங்க. சாவி என்ன கேக்குறீங்க பாஸ்? கோச்சுக்க, என்ன சாவி எடுக்கணும்? என்னத்துக்கு சாவி உங்களுக்கு நான் கொடுக்கணும்? கொஞ்ச நேரம் நான் வந்து வச்சுக்கிறேன், ஒரு 2 நாளைக்கு பேமெண்ட் ரெடி ஆகட்டும். இங்க பாருங்க, உங்களோட பேமெண்ட் அத்தனை செட்டில் பண்ணியாச்சு. நீங்க பேமெண்ட் விளையாடுறீங்க. ஓகே, உங்களுக்கு ரிசீட் இருக்கு? ஓகே, இருக்கு கண்டிப்பா இருக்கும். எங்கள்கிட்ட கண்டிப்பா விளையாட இருக்கு. ஓகே. ஆனா என் அக்கவுண்ட்ல காட்டல பாஸ். அக்கவுண்ட்ல காசு வேணுங்க, கண்டிப்பா நீங்க காசு எடுத்துருப்பீங்க. என்ன பாஸ் பேசுறீங்க? அப்புறம் அக்கவுண்ட்ல காட்டாதா? அப்ப எங்களோட ஸ்டேட்மெண்ட் உங்கள்கிட்ட கொண்டு கொடுக்குறீங்களா? ஓகே. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து மீட் பண்ணி இது பண்ணிக்கோ. நீங்க எப்போ வரீங்க? நீங்க எப்போ வரணும்னு சொல்லுங்க. ஓகே, முதல்ல நான் லோரி எடுத்துக்கிறேன். சாவி எங்க? லோரியை பத்தி நான் பேசாதீங்க. நீங்க என்ன எப்படி பண்றீங்க? ஏன் பாஸ்? இல்ல, பேமெண்ட் ஃபுல்லா செட்டில் பண்ணி தான் நாங்க லோரியை எடுத்தோம். நீங்க வந்துட்டு லோரி எடுத்துக்கிறேன், சாவியை வச்சுக்கிறேன்னா என்ன கதை வந்து? என்ன பாஸ் புரியாம பேசுறீங்க? அப்ப என் அக்கவுண்ட்ல காட்டலங்கிற, அப்புறம் எப்படி பேங்க் ஏதோ தவறு பண்றானா? நீங்க இருங்க, நான் என் வைஃப் போன் அடிச்சுட்டு உங்களுக்கு அடிக்கிறேன். இருங்க, நான் வைஃப் போன் அடிக்கிறேன். ஓகே, உங்க வாட்ஸ்அப் இருக்கா? இருக்கு. அந்த ரெசீட் எனக்கு வாட்ஸ்அப் பண்ண முடியுமா? முடியும். அதனால தான் இப்ப நான் எடுத்தேன், லைன் எடுத்தேன். வைஃப் போன் அடிக்கிறது, அதனால நீங்க அடிக்கிறீங்க. ஓகே. இப்போ வந்து நீங்க வந்து எப்போ போட்டீங்க கடைசி பேமெண்ட்? கடைசி பேமெண்ட்னாக்கா நான் கடைசியா வந்து 1007, கடைசி லாஸ்ட் பேமெண்ட் 1007 தான் உங்கள்ட்ட பேலன்ஸ் இருந்துச்சு. மற்றது $40,000 கொடுத்துட்டேன் நான் உங்களுக்கு. எல்லாம் $40,000 இருந்துச்சு. ஓகே, அக்கவுண்ட்ல என்ன தெரியுமா காட்டுது? உங்களுக்கு பேங்கிங் பண்ணது மட்டும் $40,000. கேஷ் கட்டினது $2,500 கேஷ் கையில கொடுத்தோம் கடைசியா லோரி எடுக்கிற அன்னைக்கு. பாஸ் கூல் டவுன் ஆகுங்க பாஸ். இல்ல, நாங்க காசெல்லாம் கரெக்டா போட்டோம். இப்ப நீங்க வந்து லோரி எடுத்துக்கிறேன்றீங்க, அதை எடுத்துக்கிறீங்க, சாவி கேக்குறீங்க. லோரி வந்துட்டு லோரி பிசினஸ். ஓகே, 2 நாள் எடுத்துக்கலாமா? நான் 2 நாள் எடுத்துக்கிறேன். நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க வந்து செட்டில் பண்ணிருங்க. ஓகே, நம்ம ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து செகண்ட் செட்டில் பண்ணிடுவோம். நீங்க எப்படி சேல்ஸ்மேனா இருக்கீங்க எனக்கும் தெரியல. எப்படி சேல்ஸ்மேனா இருக்கீங்க? எப்படி கேஷ் எல்லாம் வாங்கிட்டு கடைசி சுத்தி விடுறீங்க நீங்க? பாஸ் சுத்தி விடல பாஸ். உங்களுக்கு வந்து ரிசீட் இருக்கு, ஆனா எனக்கு என் அக்கவுண்ட்ல காட்டல பாஸ். என் வைஃப்ட எல்லாமே இருக்கு, டீடைல்ஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு எப்ப காசு போட்டது போனது வந்து எல்லாமே இருக்கு, கம்ப்ளீட்டா இருக்கு. நீங்க ஏமாத்தவே முடியாது. ஓகே. உங்க டாக்டர் பேர் என்ன? ஏன் டாக்டர் பேர் கேக்குறீங்க? டாக்டர் பேர் சாந்தினி தானே? ஆமா, சாந்தினி. அவங்க உங்ககிட்ட ஏதோ சொன்னாங்களா? என்ன ஒண்ணு சொல்லியா? ஏன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து மறைச்சிருக்காங்க. என்கிட்டயா? இது எப்படி இருக்குல்ல, உங்களை மாட்டி விட்டுருக்காங்க, அதான் சொல்லல. ஆமா, கடவுளே. இல்லையா, அப்படி பேச மாட்டாங்க சேல்ஸ்மேன். அதான் பார்த்தேன். லோரி எல்லாம் கேக்குறீங்க. இப்பதான் லோரி எடுத்து 2 நாள் ஆச்சு. ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் பாஸ். சொல்லுங்க. இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு.